ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜிஎம் பாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் ராஜ் கபூரோட டைரெக்ஷனில் வெளிவந்த திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1991 தாலாட்டு கேட்குதம்மா, இதுதான் ராஜ் கபூரோட முதல் டைரக்ஷன் திரைப்படம். இந்த படத்தில் பிரபு கனகா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் இளையராஜா. இந்த படம் ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் அமைஞ்சிருந்தது. இரண்டாவது திரைப்படம் சின்ன பசங்க நாங்கள். 1992 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. முரளி ரேவதி இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இது ஒரு ஃபெயிலியர் மூவி. அடுத்து மூன்றாவது திரைப்படமான உத்தமராசா 1993 ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபு, குஷ்பு நடிச்சிருந்தாங்க. காமெடி கேரக்டரில் கவுண்டமணி, செந்தில் நடிச்சிருந்தாங்க. இது ஒரு ஹிட் மூவி. அடுத்து நான்காவது திரைப்படமான சின்ன ஜமீன் 1993 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. கார்த்தி, சுகன்யா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஹிட் மூவி. அடுத்து ஐந்தாவது திரைப்படமான சீமான். கார்த்தியை வச்சு சீமான்ற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. கார்த்திக்கு ஜோடியா சுகன்யா நடிச்சிருந்தாங்க. இது ஒரு பிளாப் மூவி. அடுத்து ஆறாவது திரைப்படமான சத்யவான். இந்த படத்தில் முரளி நடிச்சிருந்தாரு. முரளிக்கு ஜோடியா கௌதமி நடிச்சிருந்தாங்க. இதுவும் ஒரு பிளாப் மூவி. அடுத்து 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணாரு சத்யராஜை வச்சு. அந்த படம் தான் வள்ளல். 1997 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சத்யராஜுக்கு ஜோடியா மீனா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மெகா ஹிட் மூவி. அடுத்து 8வது திரைப்படமான 1998 ரிலீஸ் ஆன அவள் வருவாளா. நம்ம தல அஜித் நடிச்சிருந்தாங்க. அஜித்துக்கு ஜோடியா சிம்ரன் நடிச்சிருந்தாங்க. இது மெகா பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்து 9வது திரைப்படமான கல்யாண கலாட்டா 1998 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் ஒரு பிளாப் மூவி. அடுத்து 10வது திரைப்படமான நம்ம தல அஜித்தை வச்சு இன்னொரு படம் டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியா மீனா நடிச்சிருந்தாங்க. கார்த்திக் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார். அந்த படம் தான் ஆனந்த பூங்காற்று. 1999 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் ஒரு ஹிட் மூவியாக அமைஞ்சது. அடுத்து 11வது திரைப்படமான சுதந்திரம் 2000 ரிலீஸ் ஆயிருக்குது. அர்ஜுனை வச்சு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ரம்பா நடிச்சிருந்தாங்க அர்ஜுனுக்கு ஜோடியா. ரகுவரன் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார். இது ஒரு அர்ஜுன் படம் மாதிரியே இருக்காது, அந்த அளவுக்கு பிளாப் மூவியாக அமைஞ்சது. அடுத்து 12வது திரைப்படமான சமஸ்தானம். சரத்குமார் நடிச்சிருந்தார். சரத்குமாருக்கு ஜோடியா தேவயானி நடிச்சிருந்தாங்க. மலையாள ஆக்டர் சுரேஷ் கோபி இந்த படத்தில் நடிச்சிருந்தார். இது ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் அமைஞ்சிருந்தது. அடுத்து 13வது திரைப்படமான ராமச்சந்திரா. சத்யராஜ், பாண்டியராஜன், விஜயலட்சுமி எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் இது ஒரு பிளாப் மூவியாக தான் அமைஞ்சது. அடுத்து 2006 குஸ்தின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணார். பிரபு, கார்த்தியை வச்சு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார் ராஜ் கபூர். இந்த படமும் ஒரு பிளாப் மூவியாக தான் அமைஞ்சது. அடுத்து 15வது திரைப்படமான வம்பு சண்டை 2008 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருந்தது. இதுவும் ஒரு பிளாப் மூவியாக தான் அமைஞ்சது ராஜ் கபூருக்கு. படத்தை டைரக்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு கெஸ்ட் ரோலு, குணச்சித்திர நடிகர் அப்படின்னு வில்லன் கேரக்டர்லாம் பண்ணிட்டு வராரு. இப்போ தொடர்ந்து குணச்சித்திர நடிகராக வலம் வந்துட்டு இருக்காரு ராஜ் கபூர். ராஜ் கபூர் டைரக்ஷன் பண்ண படங்களே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எதுன்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.